நெல்லையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு செய்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் 6-7 தேதிகளில் நெல்லைக்கு வருகிறார். கங்கை கொண்டானில் உள்ள தனியார் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாளை நேருஜி கலையரங்கில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொடர்ந்து நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறும் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 7ஆம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மைதானத்தில் நடைபெறும் விழாவில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைப்பதோடு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார். இதில் தமிழக அமைச்சர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர். முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டார். மேடையில் செய்ய வேண்டிய வசதிகள், பொதுமக்களுக்கு செய்யப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள், விழாவிற்கு முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்லும் பாதைகள், பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தவும், தடையில்லா மின்சார வசதி செய்யவும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தினார். ஆய்வின் போது நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன், போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹத்திமணி, மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா, மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, அப்துல் வஹாப் MLA, மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன் கான், மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன், முன்னாள் MP ஞான திரவியம், பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், விவசாய அணி செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.